ஸோ லைஃப்பில் வந்து ஜீரோவில் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் கொஷின் அது. அண்ட் இது வந்து நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது படித்து முடிச்சுட்டு வந்து சரி நம்ம ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் செட்டை கற்றுக்கலாம், அந்த ஸ்கில் செட்டை வந்து எப்படி வந்து பணம் பண்ணுறது, அடுத்தது வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு செய்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து லைஃப் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். பட் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கு வந்து லைஃப்பில் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளாரே வந்து ஒரு தடவையோ 2 தடவையோ எக்ஸ்ட்ரா கூட ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபோட லோவஸ்ட் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்மள்ட்ட காசு இருக்காது, எமோஷனலி வுட் ஹவ் பீன் ப்ரோக்கன், மோட்டிவேஷனலி பார்த்திங்கன்னா ஒரு 0 பாயிண்டில் இருக்கும், இல்லை நெகட்டிவில் இருக்கும், டிப்ரெஷனில் இருப்போம். ஸோ அந்தமாரி நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுலேருந்து மேலே வருவோம். பட் அந்த மேலே வர அந்த ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, தட் டிஃபைன்ஸ் ஹூ வி ஆர். ஏன் அப்படின்னா அந்த லோவஸ்ட் பாயிண்டில் வந்து உங்களோட மேக்ஸ் ஸ்கில் செட் எனக்கு வந்து கோடிங் கொஞ்சம் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அந்த லோவஸ்ட் பாயிண்டில் அந்த ஒரு கொஞ்சம் வர கோடிங்லேருந்து ஹவு யூ பிகம் அ கிரேட்டஸ்ட் டெவலப்பர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்கில்லோட மேக்ஸ் பொட்டென்ஷியல் என்ன அண்ட் என்ன வச்சு என்னோட ஒர்த்து என்ன அப்படின்ற நிறைய கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களோட லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி லைஃப்பில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கம்ஃபர்டபுளான இருக்கிற லைஃப்பில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா 5 மணிக்கு மேலே வந்து வா நம்ம வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஐடியா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், நம்மளே வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கூப்பிட்டிங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. அதே இந்த 5 o'clock முன்னாடினா ஓகே மேபி வில் கம் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறப்ப உங்களை மாரியே லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே பசி இருக்கும், லைஃப்பில் சாதிக்கணும், லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், எப்படியாவது ஏர்ன் பண்ணணும், நல்ல ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தங்க இருக்கிறவங்க கூட நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட நீங்கள் ஒரு ஐடியாஸ்லாம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன் கைஸ். என்னோட லைஃப்பில் லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் நிறைய நேரத்தில் இருக்கிறப்ப அதேமாரி இருக்கிறவங்க கூட when I made friends அப்படின்றப்ப ஐ கேன் டிஸ்கஸ் ஐடியாஸ். அண்ட் ஐடியாஸ் நம்மளை மாதிரி ஹங்க்ரியாக இருக்கிறவங்களை மீட் பண்ணுறப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம 1 மணி நேரம் நம்மளை வந்து ஒரு ஐடியாவை பற்றி பேசுகிறதோ யோசிக்கிறதுக்கோ எனர்ஜியோ மோட்டிவேஷனோ இருக்குது அப்படின்னா when we combine with people it multiplies. ஸோ நீங்கள் வந்து 2 hours அது நீங்கள் பேச முடியும். பரவாயில்ல பசினால அல்சர் வந்தால் பரவாயில்ல, பட் அந்த ஐடியாஸ் கூட when you live with that, the next day when you wake up you are actually a different person. ஒரு இடத்துல இருந்து you moved it and you actually when you move and you actually change yourself அப்படின்றது தான். அண்ட் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அது மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்பை வந்து இப்போ பண்ணாமல் இருக்கிறதுக்கு we can make some changes. ஒன் திங் வந்து நான் when I did it is like start buying my time. ஸோ என்னோட லைஃப்பில் வந்து என்னோட லோவஸ்ட் பாயிண்டில் போனப்போ நான் முடிவு பண்ணது வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் வந்து என் டைமை நான் பை பண்ணணும். அண்ட் வாங்குகிற டைமை வந்து ஐ வாண்டட் டு மேக் இட் லைக் another பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். அந்த ஒரு டைம் வாங்குறேன்னா அதை வச்சு பண்ணதே நான் பண்ணக்கூடாது. ஸோ அதை வச்சு ஐ வாண்டட் டு கிரியேட் ப்ராப்ளி another நியூ ஸ்கில் செட் கிரியேட் பண்ணணும், இல்லை புதுசாக ஏதோ நான் பண்ணாத ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணும், அதில் எனக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். இன்றைக்கி நான் கேம் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், இல்லை வந்து இம்போர்ட்ஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நான் வாங்கின டைமில் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் தான். நான் பண்ணதே கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கேட் சைடு நம்ம பண்ணுறது ஜிஎஸ் சைடு இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு நம்ம இது வரைக்கும் பண்ணதே திரும்ப பண்ணியிருக்கலாம். இம்போர்ட் சைடு போகணுன்னு அவசியம் இல்லை, ஹப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, யூடியூப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே நான் வாங்கின டைமில் நான் பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் when we see people who are successful we wanted to become successful. நம்ம வந்து when we see people who are broke, சில பேர் வந்து காசு இல்லாத இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு அவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னடா வாழ்க்கை ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக இருக்கும். நம்மளை பார்த்தா அந்த மாதிரி பரிதாபம் நம்மள மேலே வரும். ஸோ அப்படி இல்லாமல் let us see people who are successful, more successful than us. நம்ம லெவல் இல்லாமல் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் நிறைய இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா then we'll naturally get that hunger. நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஹங்கர் வந்து நேச்சுரலாக வர ஆரம்பிக்கும். அது நம்ம வந்து அதை நம்ம பார்க்க வந்து நம்ம அதை செய்யணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வரும். அண்ட் தட் இஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ அதனால் we wanted to watch success, let others be successful. அது ஜெலஸ் ஆகக்கூடாது, பட் அதுமாதிரி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. அதுக்காக உழைக்கிறதுல என்ன நடக்க போகுது, நல்லதாக நடக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து டேக் ரிஸ்க் ஆஸ் ஏர்லி as possible. நம்ம இந்த 0 பாயிண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய ஓவர் ஹெட்ஸ்லாம் இருக்குது. இந்த கார் இன்சூரன்ஸு, அந்த பைக் இன்சூரன்ஸ், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு ஓவர் ஹெட்ஸ் when you go to the lowest point. ஏன்னா அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஜிம்முக்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கிறப்ப யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் மோர் ரிஸ்க். ஏன்னா அப்போ இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ ரிஸ்க் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இழந்தாலும் அந்த இழப்பு வந்து நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஸோ அதனால் when you are at the lowest point வந்து ஸ்டார்ட் டேக்கிங் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேர்ன் அட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். அண்ட் தட் இஸ் சம்திங்
விச் ஐ கீப் இட். எனக்கு எதுக்கு நான் பயப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கை கால் போனால் கூட பயப்பட மாட்டேன், ஈவன் கண்ணு போனால் கூட பயப்பட மாட்டேன், மண்டையில் அடிபட்டால் மட்டும் தான் பயப்படுவேன். ஏன்னா என்னோட ஒர்த்து அப்படின்றது வந்து, நான் வந்து என்னோட சொத்து அப்படின்றது வந்து ரெண்டு விஷயம் தான். ஒன்று என்னோட ஹெல்தி பாடி, இன்னொன்று வந்து என்னோட ஹெட்டு தானே ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது இல்லைன்னா இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறது எதுவுமே சம்பாதிக்க முடியாது. எனக்கு என்னோட இன்றைக்கி நான் யார், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், படிக்கிறேன், இந்த விஷயம் தெரியுது, எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே ஒரு இடம் தான். இதில் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, வேறு எதுவுமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் லேர்ன் அட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு க்யூரியஸ்னஸ் எப்போவுமே இருக்கணும். அந்த க்யூரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சேஞ்ச் இட். நீங்கள் எந்த வேலையை செஞ்சால் க்யூரியஸாக இருப்பீங்களோ அந்த வேலையை செய்யுங்க, யூ வில் லேர்ன் இட். அந்த லேர்னிங் ஹேபிட் இருக்கிற வரைக்கும் வந்து யூ ப்ராக்ரஸ். அதுதான் மெயின். லேர்னிங் இருந்தால் ப்ராக்ரஸ் இருக்கும், விச் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக் யூஸ்ஃபுல் கான்டாக்ட்ஸ். ஸோ யூஸ்ஃபுல் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம எந்த கான்டாக்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்குதோ அந்த என்விரான்மெண்ட் வந்து வி ஆர் மேக்கிங் அஸ் க்ரோ. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு அம்மா மாதிரி, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே. அது வந்து நம்மளை வந்து ஒன்று தண்ணி குடிக்கணும், இல்லைனா தண்ணி அடிக்கணும். ஸோ அந்தமாரி வந்து நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து நம்மளை வளர்க்கும். ஸோ அந்த வளர்க்குற என்விரான்மெண்ட் வந்து ஷுட் பி லைக் சேலஞ்சிங்காக இருக்கணும், காம்படிட்டிவாக இருக்கணும். நம்மளை வந்து இன்றைக்கி இருக்கிறது நீ அடுத்த லெவல் வா, இல்லைனா உன்னை வந்து மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும், புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை நம்மளை வந்து புல் பண்ணி உட்காந்து படத்தை பாரு, உட்காந்து ஐபிஎல் பாரு, உட்காந்து அந்த சீரியல் பாரு, இந்த சீரியல் பாரு, இந்த டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்ட் நம்மளை அப்படி வளர்க்கக்கூடாது. அந்த என்விரான்மெண்ட் இப்படி வளர்க்கணும். ஸோ அந்தமாரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம வளர்க்கணும். ஐ திங்க் தட்ஸ் அபவுட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் கேட்ச் அப் அகேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.